கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டாகிய இந்த 2025 ஆண்டு வாரம் 48வது வாரத்தினுடைய முதல் நாளின் மத்தியான நேரத்தில் அப்போகலிப்சிஸ் புத்தகத்தில் இருந்து நாங்கள் தேவனுடைய சத்தியங்களை, எச்சரிப்புகளை நாங்கள் விளங்கிக் கொண்டு சீர்திருத்தவும், நீதிகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும் கடந்து செல்வோமாக. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்க இருக்கிறோம். அதனால வேதாகமத்தில் உங்களுடைய கண்களுக்கான பதிச்சு அதை விளக்கமாக சிந்தனையோடு கூட நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் சௌரன் சுஜீந்திரன் நமக்கு வாசிப்பார். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்திற்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிச்சு. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளை கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோஸ்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாயிருக்கிறது என்றார்கள். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். சரியா, நல்ல புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது.
ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கிறேன். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத உரையை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சோதரே, நாங்கள் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கிறிஸ்து காட்டுகிற 2வது காட்சியை நாங்கள் இந்த 4வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் நாங்கள் குறிப்பாக 7 முத்திரைகள் என்ற அந்த பேருக்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவது காட்சி எங்களுக்கு 7 குத்து விளக்குகளாகிய சபைகளுக்குள் உலாவுகிற கிறிஸ்துவனுடைய காட்சி. அயால அந்த காட்சியை காட்டுறதுக்கு 1:10 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே காலம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் என்ன கதைச்சது, எப்படி அந்த 7 குத்து விளக்குகளும் என்ன, அந்த 7 குத்து விளக்குகளுடைய அந்த நட்சத்திரங்கள் என்ன, அந்த 7 குத்து விளக்குகளுடைய பேர்கள் என்ன, அது ஒவ்வொன்றிலும் இருந்த புகழத்தக்க விஷயம் என்ன, தீய விஷயங்கள் என்ன, சரிப்படுத்த வேண்டியது என்ன, சிலதுகள் ஆண்டவருடைய மிகவும் சரியான கண்டனத்துக்கும் அவற்ற கோபம் அல்லது எரிச்சலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலையையும் எங்களுக்கு ஆண்டவர் அவத்தில் படிப்பிச்சிருந்தார். அதுல இப்ப யோவான் அதையெல்லாம் பார்த்து அவர் அத எழுத சொல்லி ஏற்கனவே அவருக்கு கட்டளையும் கொடுபட்டு இருந்தார். 19ஆம் வசனம் 1:19, நீ கண்டவைகள் இருக்கிறவைகளும் இவளுக்கு பின் சம்பவிப்புகளையும் எழுது. இப்ப நீ பார்க்கிறாயில இந்த காட்சி, அந்த 7 குத்துகளுக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த
கண்ட விஷயத்தையும் இப்ப எப்படி அந்த 7 குத்து விளக்குகளும் இருக்குது, அதுகளோட நான் எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறேன் என்ற அந்த நிலைமைகளையும் அவைகள் எப்படி சரியாக அதை சரிப்படுத்தோடும் செய்யணும், அவருடைய நிலைமைகள் எப்படி போகுது என்கிற விஷயங்களையும் நீ எழுது. அயல அவர் இப்ப அந்த முதல் காட்சிய வடிவா எழுதி அவர் அநேகமாக அதை சபைகளுக்கு ஏற்கனவே அனுப்பிட்டார். அப்படி அனுப்பி அவர் கொஞ்ச நாட்கள் அல்லது ஒரு வாரம் அல்லது பொதுவாக எங்களுக்கு தெரியும் வேதத்தில் எசேக்கியேல் திருப்பி 8ஆம் நாள் எசேக்கியேல் நம்ம படிக்கல தெரியும், கர்த்தருடைய நாள்ல ஆவிக்குள்ளாரான், பிறகு திருப்பி 7 நாள் அவன் இதுகளை பற்றி யோசிச்சு மண்டகலங்கி பெரும் பிரச்சனையில இருந்து ஐயோ இப்படியே பிறகு திருப்பி 8ஆம் நாள் ஆவி மறுபடியும் என்னை உயரத்துக்கு எடுத்து கொண்டது. அப்ப எசேக்கியேலுடைய அந்த தரிசன நிலைமைகளையும் எங்களுக்கு தெரியும் இந்த விஷயங்கள். ஈவன் தானியேலுக்கும் அந்த செய்தி அனுப்பப்பட்டு 21 நாள் ஆச்சு. அப்ப 7 7 3 21. அப்ப ஒவ்வொரு அந்த வார கணக்கு தான் எங்களுக்கு காட்டப்படுது. அவர்களோட ஆண்டவர் கதைக்கிறது எங்களுக்கு தெளிவா தெரியும். கர்த்தர் தந்த நாளில தான் தந்த விஷயங்களை தானப்படி உலகத்தோட சபையோட தொடர்புகளை கொண்டிருக்கிறதை காட்டுறதுக்கு விருப்பப்படுற நாள். அது இயேசு கிறிஸ்து தான் உயிரோடு எழும்பின அந்த முதல் நாள். பிறகு தோமா ஐயப்பட்டு நான் அவரை கண்டாலொழிய இந்த விரல அந்த காயத்துல போட்டாலொழிய நம்ப மாட்டேன் என்ற அந்த அவிசுவாசத்துல இருக்கல கிறிஸ்து அவரை பேசாம 6 நாள் விட்டார். நீ கேட்டு பார்த்து ஏதாவது செய்து கொள். அவர் அவசரப்பட்டு ஓடியறையில அடையோடைய என்ற புள்ள இப்படி அவிசுவாசப்பட்டுட்டான், ஒரு உடனே வந்து நாளைக்கு காட்டுவோம் என்று. அவர் மறுபடியும் 8 நாளைக்கு பிறகு தோமாம் அவர்களோட இருக்கேக்கலான் அவர் திருப்பி தந்த வெளிப்படுத்தல காட்டினார். அதனால தன்னுடைய வெளிப்படுத்தல காட்டுற அந்த ஸ்டைல் பைபிளை நாமல் வாசிக்கல விளங்குது. அது அவற்ற நாளில தான் அவர் மறுபடியும் சபையோட தந்த தீர்க்கதரிசிகளோட அவர் கதைக்கிறத எங்களுக்கு, அதுவும் குறிப்பாக தானியேல் எசேக்கியேல் பிறகு உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சபையோட கதைக்கிறது, அப்போஸ்தலர்கள் தந்த பிரதிநிதிகளோட கதைக்கிறதுக்கெல்லாம் அவர் தந்த நாளை தான் சூஸ் பண்ணுறார். அதுல அநேகமாக இந்த முதல் காட்சி முடிஞ்ச பிறகு யோவானும் அவர் அந்த காட்சியை எழுதி எல்லாத்தையும் முடிச்சு எழுத கட்டளை விடுபட்டாச்சு. அந்த காட்சியை எழுதியாச்சு. இவருக்கு பின்பு அத இந்த காட்சி முதல் காட்சியெல்லாம் கண்டு அதை எழுதி எல்லாம் அதை ஒரு சில வேளையில் அதை சபைகளுக்கும் அவர் அனுப்பியிருக்கலாம். இவருக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டு, முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்ட சத்தமானது இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு இதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றதை நான் உனக்கு சொல்லுறேன். அப்ப இந்த முதல் வர்ற இவைகளுக்கு பின்பு, இந்த பிறவார இவைகளுக்கு பின்பு என்ற அந்த சொல்லுகள் ஏற்கனவே முதலாம் காட்சி சபையோட கிறிஸ்துநாதருடைய வழக்கு எப்படி இருந்தது என்றதை காட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கு அது உனக்கு காட்டில எழுதிட்ட, சரி இப்ப வா உனக்கு அடுத்த வழக்கு யாரோட என்றதை, அது எப்படி இருக்க போகுது, அந்த தீர்ப்புகள் என்னுடைய முடிவுகள் அது எங்க எடுக்கப்பட்டு என்ன நடந்து கொண்டிருக்கின்றதை நான் காட்டுறேன் வா என்று சொல்லி அப்ப திரும்பவும் ஜோவானுக்கு அழைப்பு விடப்படுது. அப்ப 2ஆம் வசனம் சொல்லுது உடனே ஆவிக்குள்ளானே. அப்ப முதலாவது காட்சி காட்டப்படைகளையும் நான் ஆவிக்குள்ளானே, 2வது காட்சி காட்டப்படைகளையும் உடனே ஆவிக்குள்ளானே. அப்ப இது பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேலை அவர் தூக்கி கொண்டு அவர் காட்சிகளை காட்டுறதும் அந்த நடவடிக்கைகள் எப்படி பரலோகத்திலையும் அல்லது பூமியிலையும் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை காட்டுறதுக்கு எங்களுக்கு ஒப்பா இருக்கு. திரும்ப மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டையிலே கொண்டு போன.
அப்ப எசேக்கியேல திருப்பி நாம குறிப்பிட்ட ஒவ்வொரு காலத்துக்கும் அல்லது இடைவெளிகளுக்கு இடைவெளி விட்டுவிட்டு அந்த காட்சிகள் காட்டப்பட்டது எசேக்கியேல் நம்ம படிக்கல வடிவா தெரிஞ்சது. இப்ப யோவானுக்கும் எசேக்கியேலும் தானியேலும் சகரியாவும் எல்லாம் அத்துப்படியா அவர்களுக்கு தெரிஞ்சிருந்த வேதம். அப்ப இப்ப அதே பேட்டர்னை தான் இங்க பரிசுத்த ஆவியானவர் திருப்பியும் பயன்படுத்துறார் யோவானுக்கு. ஆண்டவர் ஒரு நாளும் வேதத்துக்கு மிஞ்சி அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு விஷயங்களை செய்கிறது இல்லை. அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் அவர் தன்னுடைய வழிகளை அவர் தன் ஸ்டைலில் தான் அவர் வெளிப்படுத்துறார். அவற்ற ஸ்டைல் மாறாது. அது எப்பவுமே அது ஒரே விதமாக அவருடைய ஸ்டைல் வெளிப்பாடுகள் இருக்கிறது நாம பார்க்கிறோம். அப்ப இதோ பரலோகம் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் என்ற அந்த சொல்லு இத எங்களுக்கு எசேக்கியேல்ல இதோ வானங்கள் திறந்திருக்கிறதை நான் பார்த்தேன் என்ற இது அது 1ஆம் அதிகாரத்தில் எசேக்கியேல். எங்களுக்கு ஸ்தேவான கல்லறியக்குள்ள ஸ்தேவான் ஆமா வானங்கள் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதை மனுஷகுமாரன் பிதாவினுடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் எழும்பி நிற்கிறதை நான் பார்க்கிறேன் என்ற அயால பரலோகம் திறக்கிறது அது குறிப்பாக அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு பரலோக காட்சி காட்டப்படுகிறது. வேதங்களுக்கு தீர்க்கதரிசிகளுடைய குறிப்பாக வெளிப்படுத்தல்கள் வரைக்கும் அந்த அது ஒரு சொற்றொடராக பயன்படுத்தி கொண்டிருக்கு. அது ஒரு புது விஷயம் இல்லை. அதுல யோவானுக்கு தான் இப்ப புதுசா பரலோகம் திறக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது காட்டப்பட இல்லை. ஏற்கனவே தரிசனத்துல பரலோகத்தின் வாசல் என்று ஜாக்கோப்பு பேர் வைக்கல அந்த ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தொடர்ல வைக்கப்பட்டு அது கீழே இருந்து பரலோகத்துக்கு ஏறி போற அளவுக்கு வரைக்கும் தூதர்கள் ஏறுறவங்களா அவர் கண்ட. அதுல பரலோகத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற கனெக்ஷன் அது யோவானுக்கு தான் ஃபர்ஸ்டா தெரிஞ்ச விஷயம் இல்லை. அது ஏற்கனவே எங்களுடைய முற்பிதாக்கள் இருந்து எல்லா தேவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் அதை குறிப்பாக செய்தி கொடுக்கப்படுகிறதுக்கு முன்னுக்கு அது பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியாக காட்டப்பட்டது. எங்களுக்கு பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கல வானத்தின் 4 மூலைகளிலையும் கட்டப்பட்டு அங்கே இருந்து பரலோகத்திலிருந்து அந்த துப்பட்டி திறக்கப்படுகிறது அவர் கண்ட. அயல பரலோகம் திறக்கப்படுறது வானம் திறக்கப்படுகிறது என்ற சொல்லி ஒரு ஏதோ இன்றைக்கு தான் ஃபர்ஸ்டா நாம கேட்கிற ஒரு சொல் இல்லை என்ற மட்டும் மறக்க வேண்டாம். அதே நேரம் பரலோகம் திறக்கப்பட்டிருந்ததை இவர் காணேக்குள்ள அவர்கள் தங்களை சூழ இருந்த நபர்களுடைய உணர்வுகளை கொண்டிருந்தவர்கள் அல்லது சிலவர்களே தங்களை சூழ என்ன நடந்திருக்குது என்பது தெரியாம இருந்திருக்கலாம் என்ற 2 சாத்தியப்படுறதையும் எங்களுக்கு வேதம் காட்டு. நாம் ஸ்தேவான பாகிகளை ஸ்தேவான கல்லறீரினும் அவன் முழங்கால் படியிட்டு தான் வானங்கள் திறக்கப்பட்டதையும் இதையும் தரிசனத்தை பார்க்கிற. ஆனா பிதாவே இவர்கள் மேல் இந்த பழியை சுமத்தாருன்னு சொல்லி அப்ப அவருக்கு அந்த கான்சியஸ் அவருடைய மன விழிப்பு தன்னை சூழ என்ன நடந்து கொண்டிருக்கிறதையும் காட்டிக் கொண்டிருந்தார். அதே நேரம் பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறதையும் அவர் பார்க்கிறார். அப்ப தரிசனம் காணேக்குள்ள கட்டாயம் அவர்கள் சுத்தவரை என்ன நடக்கிறது தெரியாத ஒரு ஏகாந்தத்துக்கு கட்டாயம் போறது இல்லை. பைபிள் எங்களுக்கு சொல்லி அவர்கள் சூழ என்ன நடக்குது என்பதையும் பார்த்து கொண்டு விளங்கத்தக்க விதத்தில் தான் அது பல சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கிறது. அதில் இந்த இடத்துல யோவான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லிக்கல அவர் தன்னை சூழ இருக்கிறத எல்லாம் மறந்து போனார். அவருக்கு ஒன்றுமே தெரியல என்ற ஒரு அர்த்தத்தில் நாம் ஒரு நாளும் விளங்க இயல. என்ன வேதமகள் காட்டுது எசேக்கியலுக்கு முன்னாக வந்திருந்து இருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்றதும் தெரியும். அதே நேரம் அவர் ஆவியானவர் எருசலேமுக்கு கொண்டு போய் அங்க என்ன நடக்குது என்றதையும் பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டார் என்றதும் தெரியும். அந்த ட்ரிப் நடந்தது நமக்கு தெரியும். அதே நேரம் இங்க அவர் சொல்றத கேட்டுக்கொண்டும் இருக்கிறாங்களாக்க. அப்ப ஒரே நேரத்தில் தங்களை சூழ இருக்கிறார்களோட சம்பந்தப்பட்டும் ஆவியானவர் கழிச்சு கொண்டிருக்கிறார். அதே நேரம் அந்த மனுஷனுடைய ஆவியினுடைய விழிப்பு நிலை அது எத்தனையோ கடல் மைல் தாண்டி பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கும் இருந்தது. என்னுடைய ஆவி எனக்குள் வந்தது
அவங்க எல்லாம் அப்ப அவங்கள ஒருத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களே எசேக்கியேல் சொல்லுற. தனக்கு முன்னால வந்திருந்த அந்த தேசத்துல என்ன நடக்க போகுதுன்னு கேட்டுக்கொண்டிருந்த மூப்பர்கள். இதோ வானங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது ஸ்தேவான் சொல்ல மனுஷகுமாரன் வலது பக்கத்துல எழும்பி நிற்கிறார் என்றதெல்லாம் பார்க்கல. அங்க உண்மையிலுமே அவருடைய ஆவிக்கு அந்த தரிசனம் தெளிவாக காட்டப்பட்டிருந்தது. ஆனா அதே நேரம் அவருடைய மனுஷ ஆவிக்கு தனக்கு கல்லறிகிறாங்க கத்துறாங்க என்றதும் விளங்குது. அதுல நாம நினைக்கிற மாதிரி அந்த கலை வந்து பக்கத்துல என்ன நடக்குன்னு தெரியாம ஆடுற இந்த போலி சமயங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு பைத்திய கூத்தில் இங்க நடக்கிறது. ஜோவானுக்கு தான் யாரு தான் எங்க இப்ப என்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே நேரம் பரலோகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்குது என்றதும் இப்ப அவருக்கு விளங்கு. தேவன் ஒரே நேரத்தில் பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் அவர் இருக்கிற எந்த இடத்தாலேயும் அடக்கப்பட முடியாத ஆவி. அதனால அந்த ஆவியானவர் தந்த சத்தியங்களை தந்த வெளிப்பாட தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்துற பொழுது அவர்கள் ஒரே நேரத்தில் இந்த பூமிக்குரிய உணர்வுகளோடையும் பரலோகத்துக்குரிய உணர்வுகளோடையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி அவர்களை வச்சிருக்கிறதுக்கு அவரால் முடியும் என்றதை வேதமங்களுக்கு திருப்பி திருப்பி காட்டும். அப்ப ஜோவான நோக்கி இரண்டாம் காட்சிக்காக அந்த முன்னே எக்கால சத்தம் போல பேசின அதே சத்தம், அது சீனாய் மலையில பேசின அதே சத்தம், அது பூமியிலிருந்து 3.5 வருஷம் பப்ளிக் பகிரங்க ஊழியம் செய்த அதே சத்தம், இவ்வளவு 5000-6000 பேர் கூடி வந்திருந்த இடத்திலையும் பிரசங்கம் செய்யறதுக்கு மைக்கே இல்லாம கதைக்க கேட்கக்கூடிய அதே சத்தம் இப்ப இங்க ஏறி வா, இதுக்கு பிறகு சபையுடைய வழக்கு முடிஞ்சு அடுத்தது நான் என்ன செய்யறேன் என்றதை நான் காட்டுறேன் என்றது கூப்பிட்டேன். அயல உடனே ஆவிக்குள்ளானேன். அப்ப அவர் அந்த காட்சியை பார்க்கிறேன். அப்ப அந்த காட்சியில முதல் வைக்கப்பட்டது என்ன? ஒரு த்ரோன், ஒரு சிங்காசனம். அரியணை வைக்கப்பட்டிருந்தது. இரண்டாவது அந்த அரியணையில ஒரு ஆள் ஒருவர் வீற்றிருந்தார். ஒருவர். ஜோவானுக்கு ஒரு கடவுளை பற்றி தான் தெரியும். ஜோவானுக்கு 3 கடவுள்களை தெரியாது. ஜோவானுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு கடவுள், கிறிஸ்தவருக்கு ஒரு கடவுளை தான் தெரியும். கிறிஸ்தவர்கள் 3 கடவுள்களை கும்பிடுறேல. கிறிஸ்தவர்கள் ஒரு கடவுள், ஆனா 3 நபர்களாக இருக்கிற அந்த ஒரு கடவுளை தான் கும்பிடுறோம். அல்லது ஒரு நேரத்தில் ஒரு ஒரு விதமாயும் இன்னொரு நேரத்தில் இன்னொரு விதமாயும் தன்னை வெளிப்படுத்துற அந்த ஒரு கடவுளை நாங்கள் யோசிக்க இல்லை. அதாவது ஒரே நேரத்தில் பிதாவாயும் பிறகு பிதா இல்லாம குமாரனா தன்னை காட்டுற அந்த அவதாரத்தை நாங்கள் இங்க கதைக்க இல்லை. பிதாவும் இருப்பார், குமாரனும் இருப்பார், பரிசுத்தாவியும் இருப்பார். 3 பேரும் ஒரே நேரத்திலையும் இருப்பினும் 3 பேரும் பிரிஞ்சும் இருப்பினும் எல்லா காலத்திலையும், ஆனா ஒரு கடவுளா தான் இருக்கிறார். அதில் அப்படிப்பட்ட அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறார். வீற்றிருந்தவருடைய அழகு, அதால ஜொலிச்சு கொண்டிருந்த அந்த தன்மைகளை இப்ப எங்களுக்கு வச்சிரக்கல், பதுமராகம், மெரகதம் போல தோன்ற அந்த பெரும் அந்த சீன், அந்த காட்சி இப்ப சிங்காசனத்தை சுற்றி வானவில் அதை சுற்றி ஒழிச்சு அது அந்த கலர்ஸ் அதுகள் வெளிப்படுகிற அந்த ப்ளூயிஷ் இல்ல அந்த நீல நிறம் இதுகள் எல்லாம் எங்களுக்கு காட்டப்படுது. இது எங்களுக்கு எசேக்கியேல் ஏற்கனவே வாசிக்கிறது நமக்கு வடிவா தெரியும். சொகுசாவின் நிறம் கொண்ட இடுப்பு வரைக்கும், பிறகு இடுப்பிலிருந்து மேல் வரைக்கும் அந்த நீலம் போன்ற ஒரு ஒளி வட்டத்துல அல்லது ஒரு பெரும் வெள்ள இதோட சேர்த்து ஒரு ப்ளூ கலர்ல அது அந்த சிங்காசனத்துல வீட்டிலிருந்து இருந்தார்ன்றது எசேக்கியேல் கண்டவர். அதே அந்த படம் இப்ப இங்க காட்டப்பட்டு கொண்டிருக்குது ஜோவானுக்கு. இப்ப அந்த சிங்காசனத்தை சுற்றி 24 சிங்காசனங்கள் இருக்குது. அந்த 24 சிங்காசனம் எம்டி இல்ல, வெறுமையா இருக்கல. 24 சிங்காசனங்கள்ல 24 மூப்பர்கள், எல்டர்ஸ் இருந்துச்சு. எல்டர்ஸ், அந்த மூப்பர்களுடைய உடுப்பு வெண் வஸ்திரம், அவர்களுடைய சிரசு தலையில பொன்முடி,
அத அந்த வெண்வஸ்திரம் பொன்முடி தரிச்சு அவர்களும் சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்திருந்தார்கள். இப்ப அந்த நடுவில் இருந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டது. 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக எரிஞ்சு கொண்டிருந்தது. எங்களுக்கு தெரியும் அந்த 7 ஆவிகள், அதை நாம சொல்றோம் கடவுளுடைய கிருபைகளும் அவருடைய வரங்களும் அவருடைய ஆவியினுடைய சகல முழு நடவடிக்கை தான் அந்த 7 ஆவிகள் என்று பெர்ஃபெக்ட் பூரணமான முழுமையான நடவடிக்கைகள் நாங்கள் சொன்னாங்க. அத முதல் காட்சியிலே அதை நாம பார்த்துட்டோம், அந்த 7 ஆவிகள் என்று சொல்லி. அதற்கு அந்த 7 ஆவிகளும் இப்ப அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கு. அது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். அதையால ஒரு பக்கம் நடுவில் வீற்றிருக்கிறவரால் இங்கால பரிசுத்த ஆவியானவருடைய அந்த எரிந்து கொண்டிருந்த செயல். பிறகு நமக்கு அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு கண்ணாடி கடல், பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அதாவது தண்ணி, ஒரு கண்ணாடி தண்ணி மாதிரி அது ஒரு டேங்க் ஒன்று இருக்குது. இது எங்களுக்கு தெரியும், சாலமோன் கட்டின பெரிய தொட்டி. அப்ப அந்த தண்ணீர் தொட்டி ஆலயத்துக்கு முன்னால அது இருந்து கொண்டிருக்கு. அது பெற்றும் எத்தனையோ கொள்கலன் கொண்ட ஒரு பெரிய தொட்டி. உண்மையில பரலோகத்துல கடல் இல்லை, இந்த இடத்துல அந்த கடலுக்கு பளிங்கு கொப்பான ஒரு அந்த சி வாட்டர் அல்லது ஒரு கடல் போல ஒரு தொட்டி ஒன்று இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும் அந்த தொட்டி ஏன் அங்க வைக்கப்பட்டிருந்த, பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அது ஆசரிப்பு கூட்டத்துக்கு முன்னுக்கும் ஏன் தொட்டி வைக்கப்பட்டிருந்தது, ஏன் சாலமன் கட்டின ஆலயத்துக்கு முன்னாலும் பெரிய தொட்டி வைக்கப்பட்டிருந்தது. இப்ப பரலோகத்திலையும் அதே விதமான ஒரு தொட்டி தான் இப்ப எங்களுக்கு காட்டப்படுது. ஆசாரியர்கள் தங்களுடைய ஆசரிப்பு வேலைகளை செய்கிற பொழுது அந்த தொட்டி தான் தங்களை சுத்திகரிக்கிறது வழக்கம். அதனால அந்த ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவாலயத்தில் வேலை செய்கிற ஆசாரியர்களுடைய பிரதிநிதிகளுடைய சுத்திகரிப்புக்கு அது ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் தோய்க்கப்பட்ட அந்த தண்ணீர் அல்லது அப்படிப்பட்ட அந்த கழுவுற பதார்த்தம் அங்க காட்டப்பட்டு கொண்டது பரலோகத்தில். இப்ப இந்த சிங்காசனத்துக்கு மத்தியில அந்த சிங்காசனத்தை சுற்றியும் நடுவிலையும் சுற்றியும், அந்த நடுவில் இந்த சிங்காசனத்தில் 4 ஜீவன்கள் இருந்தன. 4 முகங்களோட 4 ஒரு சிருஷ்டிகள் இருக்குது. இந்த 4 பற்றி எங்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியினூடாக வடிவாண்டார்கள். அது ஒன்றுக்குள்ள ஒரு சக்கரம் ஒரு சக்கரத்துக்குள்ள இருந்த மாதிரி அந்த 4 திசையும் ஓடுற கடவுளுடைய 4 தூதர்கள். அப்ப அது அந்த 4 திசையிலையும் கடவுளுடைய ஆணைகளை அவற்றை ஆவி எங்க போகணும் என்று விரும்புதோ அந்த வழிகாட்டலுக்கு போய் வேலை செய்கிற 4 ஆவிகள். அப்ப அது அங்க நாங்க படிச்சாங்க, அது எந்த திசையிலையும் அந்த 4 திசையிலையும் என்ன நடக்கணும் என்றத தீர்மானிச்சிருக்கிற கத்திரிய கடவுளினுடைய ஆவியினுடைய முழுமையான ஆட்சிக்குள்ள அந்த தூதர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால இந்த பூமியில என்ன நடக்கணும், எப்படி என்னென்ன விஷயங்கள் இந்த காலத்துல செய்யப்பட வேணும் என்ற அந்த காரியங்களை நிறைவேற்றுவது தான் அந்த தூதர்களுடைய வேலை. அதுல கடவுளுடைய பராமரிப்பு 4 திசையிலையும் அல்லது 8 திக்கும் என்று நாம சொல்லலாம். 8 திக்கும் என்ன நடக்கணும், எப்ப நடக்கணும் என்றத முடிவு பண்ணி இருக்கிற பரிசுத்த கடவுளுடைய ஆவியினுடைய ஆணைக்குள்ள அது 4 வேலை செய்யும். அந்த தேவதூதர்கள் அந்த 4 ஜீவன்களும் தங்கள் பாட்டில் தங்களோட விருப்பப்படி ஓடாது. அது ஆவிய எங்கே போகணும் என்று விரும்புதோ அங்கதான் அதில் போகும். அதுல தேவதூதர்களோட பாவம் செய்யாதபடியெல்லாம் தாங்கள் நினைச்ச மாதிரி ஒன்றும் செய்யறாது. அங்க பரிசுத்த கடவுள் என்னத்தை செய்ய விரும்புறாரோ அதை மட்டும்தான் அவர்களும் செய்யலாம். இப்ப அந்த 4 ஜீவன்கள்ல இப்ப அந்த சிங்காசனத்தை மத்தியில சிங்காசனத்தை சுத்தி அந்த பதுமராகம், வச்சிரக்கல்,
மற்றது மெரகத ஒளி போல இருக்கிற அதுகளோட சேர்ந்து அந்த 4 ஜீவன்களும் இருக்கு. அப்ப இந்த 4 ஜீவன்கள் என்று வந்த உடனே எங்களுக்கு விளங்கணும் பெபிலோனில தான் அது முதல் எங்களுக்கு காட்டப்பட்டது. அந்த 4 ஜீவன்களுடைய வேலை என்ன என்று சொல்லி தேவன் எருசலேமில ஆலயத்தில் அவர் உடன்படிக்கை பெட்டியின் மேல அந்த ஷகீன மகிமை இறங்கி அவர் அங்க வேலை செய்திருக்கிறது. அவர் ஒரு நிலத்தால அவர் வரையறுக்கப்பட்டிருக்க இல்ல, அவர் எல்லா நிலத்துக்கும் அவர் தான் ஆண்டவர். அதனால பெபிலோனிலையும் நான் தான் வேலை செய்கிறேன் என்றதை காட்டித்தான் அவர் நேபுகாத்நேச்சாருடைய அந்த 30வது வருஷத்துல அவர் அந்த தரிசனத்தை காட்டினார். அதுக்கெல்லாம் எல்லாம் அடிச்சு பிடிச்சி எல்லாம் கொண்டு வந்துட்டார். அப்ப நேபுகாத்நேச்சார் இவர்கள் நினைச்சு கொண்டது அல்லது ஜூதர்கள் நினைச்சு கொண்டது மாதிரி அந்நிய தேசம் அல்லது அசுத்தமான தேசங்கள்ல கர்த்தர் வந்து தங்க மாட்டார், அவற்றை ஆட்சி இல்லை என்று நினைச்சு கொண்டிருந்த ஜூதர்கள் மத்தியில அவர்கள் அசுத்தமான இனங்கள் மத்தியில கடவுள் ஆட்சி செய்கிறது இல்ல போல இருக்கின்ற அந்த இதெல்லாம் சுக்குநூறா உடைச்சார். அங்க பெபிலோன்லையும் நான் தான் ஆளுறன், கேபார் நதிகண்டையும் என்னால நான் தான் உங்களை கூட்டிக்கொண்டு வந்து விட்டு இருக்கிறது அங்க எசேக்கியலுக்கு அவர் காட்டி அவர் அதை செய்ய வெளிக்கிட்ட விஷயம். இப்ப இங்கேயும் அதே அந்த 4 ஜீவன்களும் எப்படி ராஜ்யங்களுக்குள்ள எப்படி அசுத்தமான மனுஷர்களுக்குள்ள கடவுள் தண்ட ஆணையை நிறைவேற்றுறார் என்றதை காட்டுறதுக்கு தான் இப்ப இந்த 4 ஜீவன்களும் இங்கே திருப்பி காட்டப்படுது. அப்ப எங்களுக்கு தெரியும் 4 ஜீவன்கள் வேலை செய்ய தொடங்குதுன்னா அது குறிப்பாக பரிசுத்தமாக்கப்பட்ட மக்கள் இல்லாத அசுத்தமான மக்கள் மத்தியில அவருடைய ஆணைகளை கொண்டு நிறைவேற்ற போற அந்த காட்சியாக இருக்கும். இப்ப அந்த 4 ஜீவன்களுடைய சிங்கம், காளை, அடுத்தது மனுஷ, அடுத்த கழுகு, அதெல்லாம் ஒவ்வொன்றினுடைய ஒவ்வொரு பிலம், அதுகளுக்கு இருக்கிற படைப்பில இருக்கிற அதுகளுக்குரிய அந்த வலிமைகளை நாங்கள் அப்பவே அதை சிந்திச்சிருந்தோம். சோ அந்த 4 ஜீவன்களுடைய முகங்கள் எப்படிப்பட்ட முகங்களா இருந்தது? என்னென்ன 4 முகங்களும் என்ன? ஐயா பாலா சொல்லுங்க பாப்பம். அந்த 4 ஜீவனுடைய முகங்கள் ஒன்று பாலாமா மேடம் 4 ஜீவன்களுடைய முகம் என்ன? பைபிள் பார்க்கிறது இல்லை, இது ஏற்கனவே கதை மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கோம், விளங்கி சொல்லு. ஐயா சிங்க முகம், காளை முகம், மனுஷ முகம், கழுகு முகம். கோபியா சொல்லுங்க என்ன பாக்குறேன் சொன்ன என்ன முகமாப்பா? கொப்பி பார்க்க வேண்டாம், கேட்கத்தானே சொல்லுறது. என்ன 4 முகமும் ஜோசாயா? ஆமா என்ன 4 முகம்? ஐயா சுபையா சரி சார் 4 முகம் 4 என்னன்னு சரியா பண்ணல. சிங்கம், காளை, மனுஷர், அடுத்தது கழுகு. 4 முகம். அப்ப அந்த 4 முகத்தினூடாக என்ன சொல்லப்படுது? அவற்றினுள்ள இருக்கிற வலிமைகளும் படைப்பு விதிகளில் அவைகள் செயல்படக்கூடிய அதனுடைய திறமைகளும் காதைக்கப்படுது. ஆகையால படைப்புகளினூடாக கடவுள் தன்னுடைய சிருஷ்டிகள் யாவற்றையும் அவர் படைப்பு பராமரிப்புல எப்படி தந்த விருப்பத்தை அதுகளில் நிறைவேற்றுறார் என்றத இந்த 4 ஜீவன்களும் அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கு. அதனால இப்ப இந்த 4 ஜீவன்களுக்கும் அவ்வாறு செட்டைகள், அது அந்த செட்டைகள்ல உள்ளும் புறமும் அதுகள் சுற்றிலும் கண்களால் நிறைஞ்சிருக்குது. அப்ப அதுகளுக்கு மறைவான விஷயம் என்று இந்த அண்டத்துல அல்லது இந்த அண்டம் தான் யூனிவர்ஸ், அதுல ஒன்றும் அதுகளுக்கு இல்லை. ஆவி எங்க விஷயம் என்று சொல்லுதோ அந்த இடத்துக்கு போனா அது பெர்ஃபெக்டா கனகச்சிதமா விஷயங்களை நிறைவேற்றதுக்கான பலன்களோட, மூளைகளோட, ஞானங்களோட, வலிமைகளோட, அதுகள் முழு அறிவுகளோட அதுகள் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த தூதர்.
இப்ப இப்படிப்பட்ட இந்த பரலோக நீதிமன்ற அல்லது கட்டளை தலைமையகத்தில் இருந்து இப்ப முதலாவது புகழ்ச்சி பாடல் எழும்புது. இந்த முதலாவது புகழ்ச்சி பாடல் எழுப்புறது யாரு? அந்த 4 ஜீவன்கள் தான். அதாவது அண்ட சராசரத்துக்கும் தாங்கள்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறபடியார என்ன நடக்க வேணும், என்ன நடக்குது என்றதற்கான கட்டளையை பெற்று அதை கரகச்சிதமா ஒவ்வொரு அரசுகளுக்குள்ளையும் ஒவ்வொரு போலி சமயங்களுக்குள்ளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிற அந்த 4 ஜீவனும் தான் முதல் புகழ்ச்சிய அந்த சங்கத்தில் அல்லது மன்றத்தில் அது ஏறெடுக்கு. அந்த பாட்டு அல்லது அந்த புகழ்ச்சி இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகையால் அந்த 4 ஜீவனும் தான் அண்ட சராசரத்திலையும் என்ன வேலை, கடவுள் வேலைகளை செய்கிற பராமரிப்புல ராஜ்யங்களையும் மனுஷர்களுக்களையும் வேலை செய்கிற அந்த 4 பெரிய தூதர்கள், சீவன்கள். அதுகள் இந்த பரலோக காட்சியில யோவான் பார்க்கிறார், அது கர்த்தருக்கு முன்பாக இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். இப்ப இந்த பதம் ஏற்கனவே கிறிஸ்து அவர் யோவானோட முதல் காட்சியில் தனக்கு தான் சொன்னார். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கடவுள் நான் தான். அது எங்களுக்கு எங்க வருது? 1:8 இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவிழம் பெற்றுகிறார். அவர் அந்த சத்தத்தை, இப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை அந்த ஜோவான் கேட்டு அதை சொல்றார். இப்ப அந்த விஷயத்தை தான் இப்ப கிறிஸ்து எடுத்து தான் அதை சொல்றேன் என்று அவர் சொல்லுறார். 11வது வசனம், நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும். அப்ப அந்த கிறிஸ்துநாதர் தான் அந்த இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வவல்லமுள்ள கர்த்தர். இப்ப அத சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரும் அவர் தான், அந்த ஒரே கடவுள். இப்ப அவருக்கு இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்க, கலைக்காம அந்த ஜீவன்கள் இப்படித்தான் சொல்லிக் கொண்டு இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்படி இரவும் பகலும் புகழ்ச்சி போய்கொண்டே இருக்கு. இப்ப இந்த கனம், இந்த மகிமை, இந்த ஸ்தோத்திரம் அந்த 4 சீவன்களும் செலுத்திக் கொண்டிருக்கேக்குள்ள அதனோட சேர்ந்து 24 மூப்பர்களும் இப்ப அந்த புகழ்ச்சிக்குள்ள ஜாயின் பண்றீங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதாகாலங்களில் உயிரோடு இருக்கிறவர்களை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்து உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கலும் சிருஷ்டிக்கப்பட்டலுமாயிருக்கிறது என்றார்கள். 9ஆம் வசனத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருந்து சதாகாலம் உயிரோடு இருக்கிற அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிற போது இந்த 24 மூப்பர்களும் அவர்கள் இந்த 24 மூப்பர்களும் யாரு? அவர்கள் தாங்கள் சொல்றதுல இருந்து எங்களுக்கு தெரியும். அந்த 24 மூப்பர்களுடைய பாட்டில இருந்து அவர்கள் செய்கிற விஷயத்திலிருந்து எங்களுக்கு தெரியும். தேவகுரலுக்கு முடிசூட்டப்பட இல்லை. யாருக்கு முடிசூட்டப்படுகிறது? எங்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லுற, ஜெயங்கொள்றவனுக்கு நான் மண்வஸ்திரம் தரிப்பேன், ஜெயங்கொள்றவனுக்கு சிங்காசனத்தை என்னோட கூட உட்கார வைப்பேன். எங்களுக்கு வேதத்துல தெரியும். நாங்கள்
கிரீடம் பெறறதுக்கு, கிரீடத்தை அணிகிறது எங்களுக்கு ஜீவ கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அதுல அந்த கிரீடம், வெண்வஸ்திரம், சிங்காசனத்துக்கு தகுதியாக்கப்பட்ட ஆக்கள் யாரு? அது மனுக்குலத்தில இருந்து தேவனால தெரிஞ்செடுக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி மட்டும்தான். தேவதூதர்களுக்கு கிரீடமும் அவர்களுக்கு சிங்காசனமும் இல்ல. அவர்கள் பணிவிடை செய்கிற ஆவிகள். சிங்காசனத்துல கிறிஸ்துவோட கூட தெய்வத்தோட கூட உட்காரக்கூடிய விதத்துல சிங்காசனம் போடப்படுக முடியும், போடப்படும் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது ஜெயங்கொள்றவனுக்கு. அதுல ஜெயங்கொள்ளுற அந்த நபர்கள் அவர்கள் தங்களை பற்றி சொல்லேக்கலே 9ஆம் வசனம் 5:9 அல்ல 5:8 அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கினவர் அந்த 4 ஜீவங்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்கள் பரிசுத்தவான்களை சொன்ன தூபத்தை அந்த பொற்காசையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானதுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரின் புஸ்தகத்தை வாங்குவோம் முத்திரை உடைக்கும் பாத்திராவி, ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களும் பாஷைகளும் ஜனங்களும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை. அப்ப அந்த 24 மூப்பர்களும் சனங்களுக்கிடையே இருந்து போனையாக்கள். 24 மூப்பர்கள் அந்த பிரதிநிதிகள் மீட்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகள். அப்ப அந்த மீட்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் எங்களுக்கு எபிரேயர் சொல்லுது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். அது என்ன? சர்வ சங்கமாகிய சபை, பூர்ணதாக்கப்பட்ட நீதிமான்களினுடைய ஆவிகள். அந்த ஆவிகள் அந்த சர்வ சங்கத்தில பிரதிநிதிகளாக இருக்கிற 24 பேரை இங்க காட்டு. அப்ப சபையினுடைய பிரதிநிதிகள் அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய செத்தத்தால கழுவப்பட்டு போனையாக்கள். ஆபேல் முதல் இந்த பூமியினுடைய கடைசி நாள் வரைக்கும் பிறந்த வாழ்ந்த தெரிஞ்சு கொள்ளப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகள் இந்த 24 பேர். இப்ப இன்னும் நாம குறிப்பாக சொல்லுவோம்டா, முதல் காட்சி போராடி கொண்டிருக்கிற சபையை பற்றி எங்களுக்கு கதைக்குது. இது போராடி வெண்ட சபையை பற்றி இந்த காட்சியில காட்ட தொடங்குற. ஏண்டா சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறீங்க. அப்ப ஜெயம் கொண்ட, அதாவது வெற்றி கொண்ட யார்? வெற்றி கொண்ட சபை. இங்க போராடி கொண்டிருக்கிற சபை. அதனால சபைய வேதமங்களுக்கு தெண்டா பிரிக்குது. ஒன்று பரலோகத்தில் இருக்கிற சபை, அடுத்த பூமியில இருக்கிற சபை. பரலோகத்தில் இருக்கிற சபை அது போராடி வெண்ட சபை, சர்ச் விக்டோரியஸ், வெற்றி பெற்ற பூர்ணராக்கப்பட்ட சபை. இங்க பூமியில இருக்கிற சபை சர்ச் மிலிட்டன்ட், போராளிகளின் சபை. போராளிகளின் சபை. சபைய வேதம் போராளிகளின் சபை, வெற்றிவாக சூடின சபை என்று ரெண்டா பிரிச்சிருக்கு. அத பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள். அடுத்தது பூலோகத்தில் பாவத்துக்கும் சாத்தானோடையும் போராடி கொண்டிருந்து கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி இருந்து கொண்டிருக்கிற, ஆனா போராடி கொண்டிருக்கிற சபை. அப்ப இந்த சபை ஏற்கனவே பூமியில இருக்கிற சபையையும் பூமியில இருந்து போராடி வந்து பரலோகத்தில் போயிருக்கிற ஆக்களையும், அதே பூமியில இருக்கிற சபையையும் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆக்கள் மூப்பர்கள். திரும்ப சொல்றேன், ஆபேல் முதல் கடைசி நாள் வரைக்கும், இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் இந்த பூமியில பிறக்கிற தெரிஞ்சு கொள்ளப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகளைத்தான் எங்களுக்கு இந்த 24 மூப்பர்கள் சொல்லுறேன் காட்டப்படும். யாரு ரெண்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு தகவல் சொல்ல போறே இல்ல. ஆனா வெண்ட எல்லாருக்கும் சிங்காசனம் கொடுக்கப்படும். ஆனா இதுல குறிப்பா 24 மூப்பர்கள் மட்டும் காட்டப்படுறது எல்டர்ஸ். அப்ப அது அவர்கள் எல்லாருடைய பிரதிநிதிகளையும் எங்களுக்கு வேதம் சொல்லி தருது, வேதம் காட்டும். இப்ப அந்த மூப்பர்களும்
அவர்கள் தேவனுக்கு தங்களுடைய கனத்தையும் மகிமையையும் எப்படி செலுத்துறீனம் என்றதை எங்களுக்கு வேதம் காட்டும். அப்ப அவர்களுடைய அந்த துதியில தேவனுடைய நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர், ஆகிய சிருஷ்டிப்புக்கான சகல துதியும் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டும் உண்டாக்கப்பட்டும் இருக்கு. ஆகிய தேவனுடைய சித்தத்தினுடைய மகிமை. அடுத்தது வல்லமை கனம் மகிமை. தேவனுடைய வல்லமைக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் உரிய துதி போய் கொண்டிருக்கு. ஆகிய துதிகள் தேவனுடைய வல்லமையான மகிமை, தேவனுடைய சிருஷ்டிப்பு, தேவனுடைய சித்தம் நிறைவேற்றப்படுகிறத மையமாக கொண்டுதான் துதிகள் எழுப்பிக் கொண்டிருக்கவன். அதான் துதிக்கிற ஃபேக்டர். அதுல பரலோக அந்த சபையில, அது பரலோக பாராளுமன்றம் என்று நாம சொல்லலாம், சபை அமர்வு. அதுல மத்தியில கடவுள், சுத்தவர் 24 மூப்பர்கள், இடையில அந்த 4 ஜீவன்கள். இதை சுத்தி எங்களுக்கு அடுத்த காட்சியும் காட்டப்பட தொடங்குது. அடுத்த காட்சியும் அந்த 6ஆம் வசனம் 5:6 சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுடைய சிங்காசனத்துக்கு மத்தியில ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்கு. அந்த ஆட்டுக்குட்டியோட சேர்ந்து எங்களுக்கு 11வது வசனத்தில் பின்னர் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்த அநேக தூதர்கள், அது 10,000 10,000 தூதர்கள் சூழ்ந்திருக்கிறது நம்ம அந்த சபையில். அதுல இதான் அந்த ஃபுல் அந்த சபையாக நடந்து கொண்டிருக்கு. இதத்தான் எங்களுக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதிய எபிரேயர் இருக்கு. நீங்களோ சியோன் மலையின் இடத்துக்கு, பரம எருசலேமாகிய தேவனுடைய நகரத்துக்கு, 1000 தேவதூதர்களிடத்துக்கு, பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிறவருடைய முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்துக்கு, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கு, பூர்ணாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கு, புதிய உடன்படிக்கையின் மத்தியதராகிய இயேசுவினிடத்துக்கும் வந்து சேர்றீர்கள் என்று அவர். இந்த படம் ஏதோ ஜோனத்தன் ஃபர்ஸ்டா காட்டப்பட்டது நாம கேளாது. இது ஏற்கனவே பவுலப்போஸ்தலன் கலைச்சு கொண்டிருக்கிற படம். 3ஆம் வாரம் வரைக்கும் மடுபட்ட மனுஷனுக்கு தெரியாது அங்க சபை எப்படி இருக்குது. அதுல இங்க பரலோகம் திறந்திருக்கிற தரிசனத்தின வார்த்தையோர் ஆள் ஏறி வா என்று சொல்லி கூப்பிடப்படுகிற ஆள் ஏற்கனவே 3ஆம் வாரம் வரைக்கும் பரலோகத்துக்கு போய் சபை எப்படி இருக்குது என்றதையும் அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறதையும் பார்த்துட்டு வந்த மனுஷன் எழுதியோ, நீங்கள் சேர்ச்சுக்கு வரையக்கல, சபை ஊடி வரையக்கல, அங்க விக்டோரியஸ் சர்ச் வெற்றி கொண்ட சபையினுடைய அந்த சங்கத்தோட பூமியில இருக்கிற போராளிகளின் சபை இணைகிறப்ப அந்த சர்வீஸ்ல, அந்த சர்வீஸ் அந்த ஆராதனை அப்படித்தான் போகுது. அதனால நீங்கள் ஏதோ நாமளேதோ இந்த பூமியில கூடி செய்கிறோம் நினைச்சுதான் அங்க பரலோகத்திலையும் இதே சர்வீஸ் தான் அங்க போய்கொண்டிருக்கு. சபை ஒரே சபையத்தான் அந்த கர்த்தருடைய நாளில் ஆராதனை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்குது. இதான் இந்த படம். அதனால தான் நாம சரியான கவனமா இருக்கணும். சர்வீஸ்ல 24 மணித்தியாலம் இரவும் பகலும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வவல்லமை உள்ள கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நித்திர ஒன்று இருக்குமா தேவதூதர் இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தா? அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற 24 மூப்பர் பிரதிநிதிகள் நித்திர ஒன்று இருப்பாங்களோ? இல்ல. அங்க சர்வ சங்கத்தில ஆராதனையில நித்திர கதை அந்த அலட்சியம் ஒன்றுமில்ல. முடியெல்லாம் கலட்டி வச்சு போட்டு சிரசில முடிய கலட்டி வச்சு சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்தல். பரலோகத்தில் ஆராதனை அந்த சங்கத்தில் என்ன நடக்குதுன்றதான் இப்ப இந்த 4 மதியம் காட்டுது. ஆனா அந்த ஆராதனையில என்ன நடக்க போகுது, இந்த பூமியில என்ன நடக்க வேணும் என்றதுக்குரிய ஆணைகள் அந்த ஆராதனையிலிருந்து புறப்பட போகுது. அதான் இப்ப 6ஆம் அதிகாரத்தில் தொடங்க போகுது. நாமல் சபை கூடி வரைக்குள்ள
எங்கட செபங்கள் எல்லாம் எங்கட மன்றாட்டுகள் கெஞ்சுதல் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அங்க அந்த 4 சீவனும் 24 மூப்பர்களும் எங்கட செபங்களையும் கெஞ்சுகளையும் அழுகைகளையும் புறம்பல்களையும் அங்க அந்த சங்கத்தில் அவர்கள் முன் வைக்கிறோம் மனுக்களாக. அப்படி வைக்கிறதால என்ன தீர்மானம் எடுக்கணும், எது உங்களுடைய ஆலோசனை இருக்கிறதா, எப்படி ஆண்டவரை நிறைவேற்ற போறீர், நீர் படைச்சதுகள் இருக்கிறதுகள் எல்லாம் உமக்கண்டிருக்குது, ஆகல நீ இப்ப என்ன செய்ய போறோம் நாமல் என்று அந்த பிரதிநிதிகள் இப்ப அங்க கலைக்கிறீர்கள். அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் ஏற்கனவே கர்த்தர் அவர் உலகம் படைக்கிறது முன்னுக்கே திரிய கடவுள் எழுதி அதை தீர்க்கமா முடிச்சுட்டார். இப்ப அதை நிறைவேற்றுவதற்கு அந்த 4 ஆவிகளை அனுப்பணும். அப்ப அனுப்புறதுக்கு ஆச்ச சபம் கொண்டு போகப்படுது. 8ஆம் வசனம் 6:5-8 அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு. அப்ப ஜபம் நாம நினைக்கிற மாதிரி ஒரு ஏக்கி போக்கியான விஷயம் இல்ல. அது அந்த 4 சீவன்களும் 24 மூப்பர்களுடைய பொற்கலசம். அதுதான் ஜபம். எங்கட ஜபங்கள் பூமியில நாடுகளுக்குள்ள போலி சமயங்களுக்குள்ள சபைகளுக்கு மத்தியில கர்த்தாவே என்று நாம இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுற தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களுடைய அந்த சபங்கள்ல அங்க சர்வசங்கமாகிய சபையில அது மெனுக்களாக வைக்கப்படுது. அது பெட்டிஷன். பேசிக்கா நாம கேஸ்ல என்ன கொடுக்கிறோம், மெனுத்தானே கொடுக்கிறோம். அது எங்கட சபங்கள். அந்த சபங்கள் பரலோகத்தில் இருக்கிற பூர்ணாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியல் செவிக்க வேண்டிய தேவையில்லை. தங்களுக்காகவோ பரலோகத்தில் என்ன நடக்கணும் என்றது. ஏன்னா பரலோகத்தில் எல்லாம் அவருடைய சித்தப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அப்ப அவர் ஆட்ட சபத்தை தூக்கி பிடிச்சு கொண்டு நாங்க பெட்டிஷன் போட்டு கொண்டிருக்கிறேன். பூமியில போராளிகளின் சபையினுடைய சபத்தை நாங்க காட்டிக் கொண்டிருக்கிறேன். அதான் அந்த ஜப நேரம். அதான் ஜபிக்கிறதுக்குள்ள நாமல் எவ்வளவு கவனமாக அந்த ஜபங்கள்ல இருக்க வேணும். ஏன்னா அது பரலோக சர்வ சங்கத்துல பெட்டிஷன் போய்கொண்டிருக்கிறது. அந்த கேஸுக்கான மனுக்கள் சமர்ப்பிக்கப்படுது. குடும்ப ஜபம், தனி ஜபம், சப ஜபம், உபவாச ஜபம், எல்லா இந்த ஜபங்களும் அங்க தூப கலசம் தூப வர்க்கம் ஜபம் தான். தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களுக்கு தூப வர்க்கமே ஜபங்களாகிய தூப வர்க்கம் தான். ஆல்ரைட், சரி. இவ இந்த நேரத்தில் அங்க சிங்காசனத்தில் வீற்றிருந்த கடவுளுடைய எந்த கையில என்ன இருந்தது? ஐயா, அந்த காட்சி வாசிக்கல நீங்கள் கிரகிச்சு ஒழுங்கா வாசிக்கிறேன்னா அப்படித்தான் வாசிக்கும். சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருடைய இடது கையிலே என்ன இருந்தது? சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருடைய எந்த கை கதைப்படுது? ஒரு இடது கையும் இல்ல, வலக்கை மட்டும்தான் இருக்கின்றாவது சொல்றதுக்கு இன்னும் முடியல. அவ்வளவு வாசிப்பு நம்மட. அதன் கருத்தூன்றி தியானிக்கல நீங்கள் அந்த பகுதியில் சட்டியா கவனமா வாசிக்கணும். வலது கரத்தில் கண்டு, இடது கரத்தில் கத்தர் ஒன்றும் வச்சிருக்கிறது இல்ல. அவர் எப்பயுமே வலது கரத்துல வச்சிருக்கிறார். வலது கரத்துல சிங்காசனத்துல வீற்றிருந்தவருடைய வலது கரத்துல ஒரு முத்திரிக்கப்பட்ட 7 முத்திரைகளால அது சீல் பண்ணப்பட்ட ஒரு புக் பார்க்கிறேன். இப்ப ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச்? ஒரு மிகவும் பலமுள்ள ஒரு தூதன், ஏற்கனவே 4 ஜீவனே பெரும் பலம், இப்ப அதோட இன்னொரு மிக பலமுள்ள தூதன்
தூதர்கள் என்றாலே பலமானையாக, ஆனா இதுக்களையும் மிக பலமான தூதன். தூதர்களுடைய அந்த பலங்கள்ல ஆண்டவர் வித்தியாசமா அதுல படைச்சிருக்கிற மனுஷர்களுக்குள்ள வித்தியாசமான திறமைகளோட படைச்ச மாதிரி தூதர்களையும் ஆண்டவர் வித்தியாசமான பலங்களோட படைச்சிருக்க. மிகவும் கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டு, பலமுள்ள தூதன் ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுக்கிறார். என்ன சேலஞ்ச்? யாரு இந்த புத்தகத்தை துறக்கணும்? யாரால துறக்கலும்? உண்மையில தன்னாலையும் துறக்க இயலாத, தூதர்களாலையும் துறக்க இயலாது. யாரையா துறக்க காட்டுறீங்க பாப்போம் என்ற அங்க சேலஞ்ச் கொடுபடுது. பரலோகத்துல இல்ல, வானத்துல மட்டும் இல்ல, பூமியில இருந்தாலாவது சொல்லு. சரி, சமுத்திரத்துல பூமி கீழே ஏதாவது லிவியாதான் மாதிரி அல்லது பெரிய வேற என்ன பிகபத் மாதிரி ஏதாவது கர்த்தருடைய படைப்புகள்ல உறவு பலம் இருக்கிற யாராவது ஒன்று சுரக்கட்டும் படைப்புகள்ல. பரலோகத்துல இருக்கிறீங்களோ சுரக்கிறதுக்கு படைப்புகள்ல ஒன்று பெரிய ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுத்தா உண்மையில அங்க ஒத்துதலும் இல்லை. படைப்புகளினுடைய பலகீனம் காட்டப்படுது. தூதர்கள் முதலாக, பரிசுத்த தூதர்கள் முதலாக ஒருவராலும் கடவுளினுடைய அந்த நித்திய ஆலோசனைகளுக்குள்ள பூந்து பார்க்கிறதுக்கும் அதை வாசிக்கிறதுக்கும் அதை திறக்கிறதுக்கும் அதை செயல்படுத்துறதுக்கும் அவர்களால ஒரு படைப்பாலே முடியாது. சேலஞ்ச் அங்க ஒருவரும் இல்லாத போல தோன்றேக்க. இப்ப கட்டாவே நீர் அப்படி ஒன்று செய்யறோம், ஐயோ இது கட்டாயம் செய்யணும், அந்த புஸ்தகத்தை கட்டாயம் வாசிக்கணும், ஐயோ நாங்கள் இங்க வர்ற உபத்திரவம் இதுல என்ன எழுதப்பட்டிருக்கு, நீர் எங்களை குறிச்சோ அல்லது சபையை குறிச்சோ இந்த சபைக்கு எதிரான மனுஷர்களை குறிச்சோ என்ன உங்களோட முடிவான முடிவுகள் இருக்குது என்றத கட்டாயம் ஒரு வாசிக்க வேணும். அதுல இருக்கிறத வாசித்து தெரிஞ்சோன்னதானே ஏதாவது நாங்கள் செய்யலாம் என்று நினைச்சு நினைச்சு இப்ப இவர் மிகவும் அழுகிற யோவான் அழுகிறார். தேவனுடைய சித்தம் நிறைவேறப்படுறதுக்கு அதை குறிச்ச அக்கறை தூதர்களோட அழை இல்லை. ஆனா மனுஷர் தேவனுடைய சபை கட்டாயம் அழ வேண்டி இருக்குது, தேவனுடைய மக்கள் அதுல அக்கறை எடுக்க வேண்டி இருக்கு. வேணுமடா தூதர்கள் அதுல என்னண்டு உள்ளுக்கு இருக்குன்றதை அறியாமல் போறதுக்கு அவளுக்கு பெருசா விருப்பம் இல்லாம இருக்கலாம், அறியாமல் விட. ஏன்னா அது இந்த பூமியும் பூமிக்குரிய விடயங்களுடைய சம்பந்தப்படுது. ஆனா கடவுளுடைய சபை கட்டாயம் அக்கறைப்பட வேண்டும். ஏனென்றா அது உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற சபை, போராடி கொண்டிருக்கிற சபை. பேய்க்கும் பேய் கூட்டத்துக்கும் போலி சபைகளுக்கும் போலி சமயங்களுக்கும் எல்லா இந்த பிசாசின் கூட்டங்களுக்கும் நம்மளை உபத்திரவப்படுத்துறதுக்கும் கிறிஸ்துவ தூஷிக்க வைக்கிறதும் கிறிஸ்துவனுடைய பேருக்கு களங்கம் பெற வைக்கிற நபர்களுக்கு என்ன ராஜ்யங்களும் என்ன செய்ய போறார் கடவுள், கடவுளே என்ன செய்து எவ்வளவு காலம் இது என்ற அந்த போராளிகளின் சபைக்கு அது சரியான ஒரு வேண்டிய அக்கறை. அதெல்லாம் நாங்க செபிக்கிறோம். அதெல்லாம் எங்களுடைய இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய அந்த விண்ணப்பம். அங்கதான் பார்த்தா 24 மூப்பர்லாம் சொன்னான். ஏன்னா சபைக்கு தானே தெரியும் யாரால இது முடியும் என்றது. தூதர்களுக்கே தெரியாது. ஏன் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியா கை கொடுக்கிறார், ஏன் தங்களுக்கு சந்ததியாக்கு தங்களுக்கு ஒரு கை கொடுக்கிறார், அவளுக்கும் விளங்கல. என்ன இந்த ரட்சிப்பு எப்படி எல்லாம் இது கடவுளை என்ன செய்து முடிக்க போறாரு. சரி அப்படிதான் அவர் செய்துட்டான்னு இப்ப தெரியுது. ஒரு பாவியை ரட்சிக்கிறதுல அவர் எப்படி இப்படிப்பட்ட பாவிகள் எல்லாம் ரட்சிக்க முடியும் என்ற அந்த அற்புதம் பல தூதர்களுக்கு பெரும் ஆச்சரியம். அதெல்லாம் அந்த ரட்சிப்பை சொந்தரிக்க போகிற நமக்கு அவர்கள் பணிவிடையினாவிகள், அவர் வேலைக்காரர், அவர்களுக்கு வேலை செய்யறது மட்டும்தான் அவளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதை செய்து முடிக்கட்டும் எல்லாம் ஐயா பால அலுமினி. சோ அந்த விஷயம் சரியான முக்கியம் நமக்கு. அதனால தேவதூதர்களால கூட அக்கறை எடுக்காத விஷயம் நமக்கு தேவை, அக்கறை சபைக்கு அக்கறை. ஏண்டா தெய்வம் தேவதூதர்களுக்காக சத்தம் சிந்தை இல்லை, தேவன் சபைக்காகத்தான் சத்தம் சிந்தினார். அதனால அந்த சத்தத்தினுடைய மதிப்பு
அதனுடைய ஒரு துளியே எத்தனையோ உலகத்துக்கு போதுமான மதிப்பு, எத்தனையோ இதை போல உலகங்களுக்கு போதுமான மதிப்பு, அவ்வளவு மனுஷருக்கு போதுமாயிரு. அதில் அவர் தந்த சொந்த ரத்தத்தை சிந்தி அவர் சம்பாதிச்ச சபைக்குத்தான் இந்த பூமியில அந்த 4 ஜீவன்களையும் செயல்படுத்துற பரிசுத்த கடவுளினுடைய ஆவி கட்டாயம் அதை யாராவது திறந்து பார்த்து அதை செய்யணும் என்ற ஒரு அக்கறையும் ஆவலும் இருக்கு. இவன் யோவானுக்கு இவ்வளத்தையும் காட்டியாச்சு, முதல் தரிசனம், முதல் காட்சி. அதுக்கு பிறகும் இந்த பேரண்ட் சொல்லிக்கல, சபைக்குத்தான் கடவுள் திரும்ப திரும்ப தன்னுடைய வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய வெளிப்படுத்தல ஒரு காட்சியை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன் அதை எழுதி அதை உண்மையாக அதை சரியாக அவன் ஆசாரியனா தீர்க்கதரிசியா கடவுளுடைய பிரதிநிதியா அதை தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கல. கடவுள் அடுத்த காட்சிக்கு அவனை கொண்டு போற. இதை செய்யல நாம பார்த்த விஷயம். நாம கணுக்கால் அளவு தண்ணியில நடக்கிறோமோ, அடுத்தது முழங்கால் அளவு தண்ணி. முழங்கால் அளவு தண்ணியில நடக்கிறோமோ, அடுத்தது இடுப்பளவு தண்ணி. இடுப்பளவு தண்ணிக்கு நடக்கிறோமோ, அடுத்தது நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போற. அங்கே நாம படிக்கிறாமல் சபைக்குத்தான் அவர் தன் வெளிப்பாடுகளை உண்மையா அதை பெற்றுக்கொண்டதுக்கு உண்மையா இருக்கிறவனுக்கு அடுத்த லெவல்களுக்கு கொண்டு போறாரு. அதுல ஜோவான் அதுல சரியான அக்கறை எடுத்திருந்தார். அந்த புத்தலை இருக்கோ கட்டாயம் யாராவது வாசிக்கணும். இவ்வளத்தை என்ன கூப்பிட்டு பேர் வேற போட்டு இப்படி ஸ்ட்ரக்காக்கி விட்டாச்சு. ஐயோ, இதுதான் சரியான விஷயம். எங்களுக்கு அடுத்த லெவல், அடுத்த நடக்க போற விஷயங்கள் எங்களுக்கு வேணும். சபைக்கு ஆறுதல் தேவை என்ற கடவுளுடைய முத்திரிக்கப்பட்ட வெளிப்பாடு எங்களுக்கு தேவை. அது ஓப்பன் ஆக்கப்பட வேணும். உண்மையில கிறிஸ்துவுக்குள்ள அது எங்களுக்கு ஓப்பன் ஆக்கப்பட்டு இருக்குது. அதுல நாங்கள் இப்ப வாசி அதுக்கு தேவன் ஜோவான தெரிஞ்செடுத்தார். இப்ப எங்களுக்கு அந்த அந்த சபையில் இருக்கிற மூப்பன் தான் சொல்லுற, நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம். யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேர். யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேர். இது ரெண்டும் எங்களுக்கு ஆதியாமும் பிறகு ஏசாயாவும். யூதா கோத்திரத்து சிங்கம் எங்க நமக்கு கதப்படுது? யூதா ஐயா யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தில் கதப்படுது யூதா கோத்திரத்து சிங்கம். அடுத்தது தாவீதின் வேர் ஏசாயாவில் எத்தனை அதிகாரம்? 11ஆம் அதிகாரம். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து முளைச்செழும்புது என்று சொல்லி அயல. அப்ப எங்களுக்கு என்ன காட்டப்படுது? இங்க சிங்கம் ஆனா யூதா கோத்திரம், அங்க வேர் ஆனா தாவீதினுடையது. தெய்வத்துவமும் மனுஷத்துவமும், தெய்வ சுபாவமும் மனுஷ சுபாவமும் இணைஞ்சிருந்த ஒரு நபர் ஆல மட்டும்தான் இது திறக்கப்பட முடியும் என்றதுதான் அங்க காட்டப்படுது. அவன் சொன்னான், யோ அழாத ஐயா, தெய்வ இயல்பும் மனுஷ இயல்பும் கொண்டிருக்கிற ஒரு ஆள் அங்க இருக்கிற அவர் இதை திறக்கிறதுக்கு வெற்றி பெற்று அவர் வந்துட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த வெற்றி பெற்று வந்திருக்க, ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் ஜெயம் கொண்டு வந்தவர். அவர் சிங்கம் ஆனா யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர். அவர் வேர் ஆனா தாவீதினுடைய. அப்ப அந்த அரச பரம்பரை, அந்த பெலன், அது நேரம் மனுஷத்தன்மை, அது நேரம் தெய்வத்தன்மை, இவை எல்லாத்தையும் கொண்டிருக்க ஒரு ஆளால் இதை உடைக்க முடியும் என்றது கிறிஸ்துவனுடைய மாட்சி எங்களுக்கு திருப்ப திருப்ப இங்க காட்டப்பட தொடங்கும். கடவுளுடைய வலது கருத்தில் இருக்கிற புத்தகத்தை வேண்டுறதுக்கு, அதை பார்க்கறதுக்கு, திறக்கிறதுக்கு பாத்திரமான ஒரு ஆள் கட்டாயம் மனுஷ இயல்பிலையும் தெய்வ இயல்பிலையும் இருக்க வேண்டிய ஒரு ஆள். அது பூமியினுடைய வரலாற்றில ஒரு ஆளில் மட்டும்தான் அது வந்திருக்கிற. அது கிறிஸ்து. கிறிஸ்து அதுதான் கிறிஸ்துவ போல ஒரு பிரதிநிதிய வேற எந்த சமயங்களையும் நாம பார்க்கலாது. வேற எந்த சமயமும் போலி என்றதுக்கு காரணம் கடவுளுடைய
ஆலோசனைகள் இந்த பூமியில என்ன நடக்க வேண்டும் என்றதையும் மனுஷர்களுக்குள்ளேயும் கடவுள் நூற்கும் பிரதிநிதியா இருந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆள் அது கிறிஸ்து மட்டும்தான். கிறிஸ்து இல்லாம எவனும் கடவுளோடையும் ஒப்புரவாக இயலாது, கடவுள் மனுஷனோடையும் ஒப்புரவாக இயலாது. கிறிஸ்துவ தவிர வேறவரும் மரியாள் முடியாது, அல்ல பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலன் பவுல் முடியாது, எவராலையும் முடியாது. கடவுளையும் மனுஷனுக்கும் நடுவில் நின்று என்ன மனுஷர்களுக்காக இந்த பூமியில கடவுள் செய்ய போறார் என்பதையும் அதுவும் சபைக்கு ஆறுதலும் சமாதானத்தையும் கொண்டு வர எப்படி பழிவிக்க போறார் என்ற வழக்குகளுக்கான அந்த மத்தியஸ்தர் அது கிறிஸ்து மட்டும்தான். பரிசுத்தவான்கள் மிகப்பெரிய பரிசுத்தவானாலே மேலாது அல்ல. அயால கிறிஸ்து இல்லாட்டி ஒருவரும் கடவுளோட கடவுளுடைய அந்த ஆலோசனைகளை அறிஞ்சு கொள்ளலாம். அதனால கிறிஸ்துவன் அந்த தீர்க்கதரிசி, கிறிஸ்துவன் கடவுளுடைய அந்த முத்திரிக்கப்பட்ட சித்தங்களை வெளிப்படுத்துற தீர்க்கதரிசி. அதனால கிறிஸ்துவன் அந்த மகா தீர்க்கதரிசி. அவர் இல்லாம முகமதுவோ அல்லது வேற எவருமோ கடவுளுடைய பிரதிநிதியா மனுஷனுடைய பிரதிநிதியா இந்த உலகத்தில் இல்லை. அதனால அவைகளெல்லாம் வெறும் போலி சமயங்கள். அப்படி யாராவது கிளைம் பண்ணினா ஏன்னா வானத்திலேயும் பூமியிலையும் சமுத்திரத்திலையும் கடவுளுடைய நித்திய ஆலோசனைகள் முத்திரையை உடைச்சு அதுல இருக்கிறத நிறைவேற்றத்துக்கு அதிகாரம் கொண்டவர் யாரு? கிறிஸ்து மட்டும்தான். மரியாளே இல்ல. ஏன்னா மரியாள் அவ வெறும் மனுஷி, அவ கடவுள் அல்ல. ஆனா கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அவர் 100% கடவுள், 100% பாவம் இல்லாத மனுஷன். அதனால செபங்கள் அவர் ஊடாக அவர்கிட்ட போகணும். செபம் எங்கட பெட்டிஷன் அவர் ஊடாக அது போய்கொண்டிருக்குது. அதை விட்டு போட்டு அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஐயோ அல்லது செபஸ்டியார் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபஸ்டியாருக்கும் அந்தோனியாருக்கும் ஒன்றும் செய்ய இயலாது. ஒரு மனுஷனும் இல்ல அத என்ன எங்களுக்காக செய்யணும் என்றதை முடிவு பண்ணுறதுக்கு. அவர்கள் மரித்தவர்கள் மண்டாடையும் இயலாது. அது பரிசுத்தவான்களாக பூர்ணராக்கப்பட்டு இருக்கிற சபையில இருக்கிறார்கள் எங்களுக்காக மண்டாட இயலாது. வேணுமெண்டா சர்வ சங்கத்தில் எங்களோட ஜபங்களை கொண்டு போய் கொடுக்கலும். அவர்கள் எங்களுக்கு கிறிஸ்துவோட சேர்ந்து எங்களுக்காக ஆஜராகிற சட்டத்தரணியாக வேணுமெண்டா அங்க இருக்கலும். ஆனா அவர்கள் என்ன செய்யப்பட வேணும், எங்க நடக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி எங்களுக்காக மண்டாட இயலாது. நாமெல்லாம் அதை கேட்க வேண்டியது. அதனால இப்ப அவர்கள் அந்த மூப்பன் சொன்ன அது அந்த ஜூதாகோத்திரத்து சிங்கம் ஜெயம் கொண்டிருக்கிறது. ஜூதாகோத்திரத்து சிங்கத்தை பாப்பம் திருப்பினா ஒரு ஆட்டுக்குட்டி தான் நிக்கு. என்னடா இது சிங்கம் நிக்கும் பார்த்தா ஆட்டுக்குட்டி கொண்டு நிக்குது. 7 கொம்புகளையும் 7 கொம்புலையும் 7 கண்களையும் உடைய ஒரு ஆட்டுக்குட்டி நிக்குது. The lamb is the lion. The lion is the lamb. ஆட்டே சிங்கம், சிங்கமே ஆடு. அது பேக்கும் தந்த மனவாட்டிக்கு எதிராக எழும்புறவங்களுக்கும் சிங்கம். ஆனா கடவுளுக்கும் கடவுளுடைய மகிமைக்கு முன்பாக அது ஆடு, அவற்றை சித்தத்தை நிறைவேற்றது. அதில் அந்த ஆடும் சிங்கமும் எங்களுக்காக நிற்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனம் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். வாங்கினதான் தாமதம் டாக்ஸாலஜி தொடங்கிட்டு. டாக்ஸாலஜி என்று சொன்ன டாக்ஸாலஜி என்று சொல்றது புகழ்ச்சி ஆரவாரம். ஏண்டா வானத்திலையும் பூமியிலையும் சமுத்திரையும் இப்படி ஒருதன் இல்லையா? அதை தொடங்கினது யாரு? அந்த 4 சீவன் சபை. பிறகு பார்த்தா 1000-1000 தூதர்கள் அவங்களோட சேர்ந்து அது எக்கோ பண்ணிச்சது. எங்க 13ஆம் வசனம், வானத்திலும் பூமியிலும் பூமியின் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்களும் அவற்றோடங்கிய வஸ்துகள் யாவும் சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் மகிமையும் சதாகாலங்களும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அப்ப வானத்துல பூமியில சமுத்திரத்துல கீழே இருக்கிற எல்லாம் புகழ்ந்துச்சது ஆட்டுக்குட்டியானவரையும் என்றார். அவர் அந்த புத்தகத்தை வாங்கினதான் தாமதம்.
எவ்வளவு புகழ்ச்சிக்கும் பாத்திரராயிருக்கிறார் கிறிஸ்து. அதனால ஆண்ட சொன்னார், எல்லா முழங்காலும் முடங்கி நாவல்ஜாவை மறைக்க பண்ற மகிமையை கொடுத்தவர். அதனால உன்னதத்துக்கு அவர் உயர்த்தப்பட்டு அவர் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாக சபை வணக்கமா விழுந்திச்சது. 4 ஜீவன்களும் கூட அங்க ஸ்தோத்தரிக்குது. 1000 10,000 1000 10,000 தேவதூதர்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு தான் அங்க வணக்கமும் ஸ்தோத்திரமும் துதிகளும் எடுக்கிறீங்க. வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு சகல சிருஷ்டிகளும் சகல வஸ்துகளும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரத்தை செலுத்திச்சு. அதுக்கு அந்த 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. ஏன்னா அந்த 4 ஜீவன்களும் என்ன செய்ய போகுது? 4 திசையிலே மோடி ஓடி அடுத்த ஆணைகளை நிறைவேற்ற போகுது. அப்படியே ஆவதாக ஆட்டுக்குட்டியானவர் வாங்கினார், அவர் உடைக்க பார்த்தார், அவர் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறதுகளை நிறைவேற்றுவாராக. ஆமென். இதுதான் அந்த சர்வ சங்கத்தினுடைய அல்லது கட்டள தலைமையகத்தினுடைய சீன். இதை பார்க்கிறதுக்கு தான் ஜோவான் 2வது காட்சியில கூட்டிக் கொண்டு போற. இந்த சீன் பார்த்தையோட இப்ப ஆட்டுக்குட்டியானவர் அந்த 7 முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அந்த 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி வந்துவர், நீ வந்துவர் என்று இடிமுழக்கமாய் சொல்ல கேட்டேன். போர்னகேஸ் இடிமுழக்கம். இயேசுநாதர்கிட்ட ரவி நீ தங்கிய தங்கி இருக்கிற, நீ வந்து பேரண்ட வந்து பேரண்ட அந்திரியாவுக்கு நினைக்கிறேன். அதனால வந்து பேர் எங்க தங்கி இருக்கிறாங்க அந்த ஜோவான் 1ஆம் அதிகாரம் வந்து பேர் என்ற அந்த சொல்லு, அது திரிய கடவுள்கிட்ட இருந்து திருப்பி திருப்பி மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. வந்து பேர் எல்லா மனுஷர்களும் அழைக்கப்படுது, விசமா சேர்ச் அழைக்கப்படுது. கர்த்தருடைய அந்த மறைக்கப்பட்டவைகள் திறக்கப்படுகிற பொழுது வந்து பார்க்கிறதுக்கு கடவுளுடைய வேத புத்தகம் அவருடைய எழுத வெளிப்படுத்தல்களை வந்து பார்க்க சபைதான் அழைக்கப்படுது. சபையில இருக்கிற மக்கள் அப்போஸ்தலன் யோவானை போல கர்த்தருடைய அந்த அடுத்த விஷயம் என்ன, கர்த்தர் அடுத்தது சபைக்காக என்ன செய்கிறார், சபையினுடைய எதிரிகளுக்கும் சாத்தானுக்கும் எதிராக அவர் என்னென்று அவர் பழிதிக்க போற என்றார். எங்களை கிறிஸ்துவுக்காக நிக்கிற எங்களுக்கு உபத்திரவம் வியாகுலத்தை அனுப்பி எங்களை புடமிடுறது அவருக்கு பிரியம். ஆனா அதுக்காக நாங்க எங்களை அடிமைப்படுத்தி எங்களை வந்து உபத்திரவப்படுத்துறது சும்மா அதை விடையல. நீதி செய்கிற நியாய சர்வலோகத்தின் நியாயாதிபதி அவர். அதுல அது அவர்களுக்கு மேல அவைகளுக்கு மேல விசேஷமா தேய்க்கு மேல சாத்தானுக்கு மேல. ஏண்டா இது எல்லாத்துக்கும் முன்னாலே ஆட்ட கை உண்மையில இருக்குது. பிசாசினுடைய கரம், பிசாசின் கை. கிறிஸ்துவ கடவுள் இல்லை என்று சொல்ல வச்சு, கிறிஸ்துவக்கு ஆராதனை வேண்டாம் என்று சொல்ல வச்சு, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் நாள ஏதோ ஒரு சும்மா விஷயமாக கருத வைக்கிற அந்த யோசனைகள் கொல்லாங்கனால கூடுபடுகிற விஷயங்கள். அதனால பிசாசுக்கும் அவனுடைய சேனைகளும் அது அவனுடைய கைக்குறிகளா இருக்கிறாலும் அதுக்குரிய தண்டனையை பெற வேண்டும். ஐயோ ஆண்டவரே அவர்களை மன்னியும் என்று நாமல் தேவனுடைய சித்தம் அது பிக்ஸ்ட் அண்ட் டிட்டர்மைன், அது அது நிரந்தரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இனி அதை உடைச்சு அவர் அந்த முத்திரை ஒவ்வொன்றா உடைக்கல என்ன நடக்க போகுது மட்டும் பார்ப்போம். அதனால நாங்கள் அல்லேலூயா தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கு பின்னால் செல்ற மக்களுடைய கண்ணீர்களுக்கும் பதில் கொடுக்கப்படுகிறது, நீதி செலுத்தப்படுகிறது என்றதை நாமல் பார்க்க போறோம். சோ இதுதான் அந்த சீன். இந்த சீனை நாமல் பரலோகத்தில் ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் இந்த 4ஆம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த ஆராதனை நாமல் நினைக்கிற மாதிரி ஏதோ வந்தோம் காணிக்கை செலுத்தணும், அது அங்க ஆராதனையில அல்லது அந்த வணக்கங்கள் நூடாக கடவுளுடைய ஆணைகள் நிறைவேற்றப்பட போகுது. அவருடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாக பரலோக சபையினுடைய ஒத்துழைப்போட ஆட்டுக்குட்டியானவர் மத்தியஸ்தராயிருந்து அங்க நிறைவேற்றப்படுறதுக்கு தொடங்க போகுது. அதுதான் இப்ப 7 முத்திரையா அது உடையும் 7 எக்காலமா அது வெளிப்படும். தொடர்ச்சியா 4 இருந்து 18 19 வரைக்கும் அடிதான். அது அது
வார்ல போய் முடிய போகுது. சபையை பத்தி கதைச்சாச்சு, அவர் கதை கேட்கல, முதல் நல்ல விஷயம் இது அதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு நல்ல பேச்சு கொடுத்து எல்லாமே. ஆனா இது மேல் அழிவுதான், அழிவு ஆக்கள். இது சபை இருக்குது, சபை இங்கதான் இருக்குது. சபையை நாம பார்க்கிறோம். அவர் சபையினுடைய ஜபங்கள், சபையை பற்றி வேதமங்களை கதை கேட்கல. தொடர்ந்து நாம சபையினுடைய மக்களினுடைய செயல்களை நாங்கள் இதுக்கு பார்க்கிறோம். அப்ப சில வேளையில சிலர் எங்களுக்கு வேதத்தை தவறா விளங்கி கொண்டு அவர்கள் அந்த சொல்ல தேடுகிறோம். இந்த சொல்லி இந்த இடத்துல இல்லை, இந்த சொல்லி இந்த இடத்துல இல்லைன்னு. அது நான் எழுதுனா அந்த சின்ன பிள்ளைத்தனமான ஒரு அறிவு. அந்த சொல்லு மட்டும் தேடுறது, சொல்லில்லாட்டி அப்ப அங்க அந்த விஷயம் இல்லையோ. ரூத்தினுடைய புத்தகம் ஒரு சொல் இல்ல. அந்த சொல்ல என்னன்னு சொன்னா அன்பு என்ற சொல் இல்ல. ஆனா ரூத்ரா புத்தகம் என்னத்தை பற்றினது? மாமிக்கும் மருமகளுக்கும் இடையிலான நேசம், போவாசுக்கும் ஒரு மோவாபிய பெண்ணுக்கும் இடையிலான நேசம். ஆனா நேசம் என்ற சொல்லி அந்த புத்தகத்திலே இல்லை. அது அந்த சொல்ல தேடி பிடிச்சு கொண்டிருக்கிற அந்த சின்ன பிள்ளைத்தனங்கள் நமக்கு வந்துடக்கூடாது. சொல்ல அதுல இருந்தா நல்லது, அது இல்லாட்டி அது இல்லைன்றது நாம சொல்லுறது இல்ல. அது என்ன மாதிரி படத்தினூடாக சம்பவங்களோட காட்டப்படுது என்றதை நாம பார்க்கணும். எஸ்தருடைய புத்தகத்தில் கத்தரண்ட சொல்லே இல்ல. அப்ப அதுக்காக எஸ்தர் புத்தகத்தை எழுதின மொர்தேகாயும் அதுல வேலை செய்த கடவுளும் கத்தர் இல்லையோ? அப்ப அந்த சொல்ல தேடி அலைஞ்சு போட்டு அது இல்ல என்ற முடிவுக்கு வாரது ஒரு பைத்தியக்கார சின்ன பிள்ளை. நான் சொல்றது 2ஆம் ஆண்டு 3ஆம் கிளாஸ் பிள்ளை, 2ஆம் கிளாஸ் பிள்ளையோட யோசனை. உலகோ சொல்ல தேடி புரிஞ்சு, that is we call as argument from silence. அப்படிதான் நாங்க சொல்ற. அதாவது அமைதியிலிருந்து ஒரு தர்க்கத்தை எடுத்தல். அமைதியில இருந்து தர்க்கம் எடுத்தா எதையும் சொல்லலாம். ஏன்னா உண்மையால இல்ல தானே, அப்ப எதையும் கதைக்கலாம் நாம. ஆர்கியூமெண்ட் ஃப்ரம் சைலன்ஸ், இங்கிலீஷ்ல அது அப்படித்தான் நம்மள சொல்றது. அது லாஜிக்கு ஒரு முக்கியமான ஃபாலசி, அதாவது போலி முறை. அமைதியில இருந்து நாம ஒரு நியாயவாதம் எடுக்கக்கூடாது. அது மூன்றாம் எங்களுக்கு தெரியும். முதலாம் காட்சி ஃபுல்லா 7 குத்து விளக்கு, அது 7 சபைகளா. இப்ப அடுத்த இந்த 4ஆம் அதிகாரத்தில இருந்து பிறகு 7 முத்திரைகள், பிறகு 7 எக்காலங்கள் என்று வரைக்கும் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அதிகாரம் எல்லாம் சபைக்கு உபத்திரவம் கொடுக்கிற போலி சமயமும் போலி சமயம் மற்றது தேவபக்தியற்ற அரசாங்கத்துக்கு மேலான கடவுளுடைய வழக்கு. அது இப்ப அதுக்கெல்லாம் சபை ஓடிக்கொண்டிருக்க சபை அங்கே இருக்குது. ஏன் அதற்கு கடவுள் இப்படி கொட்டோனும்? தன் சபையை அதில் துன்பப்படுத்துறபடியான தன் எல்லாம் முள்ளுல உதைக்கிறீனம், அவருடைய மனசில கை வைக்கிறீனம். அதில் நீ என்ன துன்பப்படுத்துற என்றதான் ஓடிக்கொண்டிருக்கு. இல்லாட்டி என்ன துன்பப்படுத்துறான்னு சபையை துன்பப்படுத்தாடி கடவுள் இதுக்கு மேல கொட்டோம். சபை அங்க இருக்குது. அவையால நாம சரியான கவனமா இருக்கணும். அந்த பகுதியில் அந்த சொல்லி இல்லை என்றதை வச்சுக்கொண்டு நாம ஒரு நியாய காரணத்தை அதுக்கு நமக்கு சார்பாக எடுக்கல. அந்த பைபிள்ல சபை என்றதுக்கு எக்லீசியா மட்டும் பயன்படுத்தப்பட இல்லை. அதாவது எக்லீசியா தான் அந்த சபை என்று தமிழ்ல மொழிபெயர்க்கப்படுற. உண்மையில நீங்கள் கூடி வந்திருக்கும் போது 1 Corinthians 11 அது என்ன? அது அப்ப சபை என்ற சொல்ல அதுல இல்ல. அதுல ஆனா நீங்கள் கூடி வந்திருக்கும் பொழுது உங்கள் கூடி வருதல் அதுல ஃபெலோஷிப், ஐக்கியம், மனவாட்டி, அப்படி புதிய பாடல 90 விதமான பெயர்கள் பயன்படுத்தப்படுது சேர்ச்சுக்கு. 90 விதமான எக்ஸ்பிரஷன் பைபிள்ல இருக்குது. புதிய பாடல மட்டும் சபைக்கு சிறுமந்தையே, என் ஆடுகள். என்ன ஆடுகள்? சபை அது ஆட்டை பத்தி கருக்கிறேன் சொல்லுறேன். அப்ப
அந்த சின்ன பிள்ளைத்தனமான ஆகியமன் எவ்வளவு ஒரு அவட அறிவீனத்தை தான் காட்டுது. அதுவும் இப்ப MS வசந்தகுமார் உட்பட பல பேர் அந்த முதலாம் கிளாஸ் அறிவுகளை வெளிப்படுத்தி இருக்கிறான். அதுவும் புத்தகமா எழுதி அடிச்சு அதை நம்பிக்கொண்டிருக்கிற எக்கச்சக்கமான அந்த முதலாம் ஆண்டு பிள்ளைகள் அந்தோ பரிகாரம். ஏண்டா 4ஆம் வசனத்துல அதிகாரத்திலிருந்து அங்கால சபை என்றது இல்லை, எக்லீசியா என்றது. சபையினுடைய வழக்கு முடிஞ்சா பிறகு எங்க அந்த வழக்கு அந்த வழக்கு கேட்டா முடிஞ்ச வழக்கு என்ன இதுக்குள்ள ஒன்று தோற்றுறதுனா விஷயம் விளங்காத மனுஷர்கள். அதுல நாம சரியான கவனமா இருக்கணும். சில பேர் இந்த இடத்துல ஏறி வா என்று சொன்னோம்னா சபை போயிட்டு தான் பரலோகத்துக்கு. யாரு ஏறி வர சொன்னது, யாரு போனது? யோவான் சமன் சபை என்று இங்க பைபிள்ல இருக்குது. அப்ப எசேக்கியேல ஆவி எடுத்துக்கொண்ட சபை போச்சுது. அப்படியே என்ன விசற்கதை, என்ன அந்த முதலாம் ஆண்டு பிள்ளைகளுடைய கதைகள். அதனால சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்கிய 4ஆம் வசனத்தில் ஏறிவா ஏறிவாண்டு சபைக்கு சொன்னவர, ஏறிவாண்டு சபை அப்போஸ்தலன் சொன்னவர. என்ன கதைக்குரிய எவ்வளவு ஒரு கேட்கவே நமக்கே அந்த மொர்தேகாய்க்கு சில கேட்கல, ஐயோ இந்த 2ஆம் ஆண்டோட நான் படுற பாடு ஏண்டா அப்படி ஒரு விளக்கம் இல்லாத விசற்கதைகள் கதை கேட்கல. ஐயோ என்னத்த செய்ய இவரோட புத்தகங்க கேட்கல அந்த விளக்கம் இல்லாத தன்மையில. அது MS வசந்தகுமார் வாசிக்கலாம். ஐயோ இவ்வளவு விளக்கம் குறைஞ்ச சேனமோ இதுகளை ஏறிவாண்ட சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆவைய உனக்கு சொன்ன ஏறிவாண்ட சபை போகுது. சபை இஞ்சான் இருக்கணும் உனக்கு 4ஆம் அதிகாரத்தில் இருந்து காட்டு. அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் இந்த 5ஆம் அதிகாரத்தில் அவங்க எங்க இருந்து செவிச்சவங்க பூமியிலிருந்து சபை ஜெபிக்குது. அதான் பொற்கல தூபவர்க்கமா அங்க அவங்க காட்டுறான். 5ஆம் அதிகாரத்தில் சபை இருக்கு காட்டப்பட்டு கொண்டிருக்குது. அது ஜெபத்தினூடாக. நீ என்ன புதுசா சபையே இல்லை என்று சொல்ற இதுல இல்ல, சபை என்ற பேர் இல்லை. அப்படி என்ன அதான் இந்த 2ஆம் ஆண்டு விளக்கம், 3ஆம் ஆண்டு விளக்கம். சபை எடுத்துக்கொள்ளப்படும். அது இந்த பூமியினுடைய கடைசி நாள், இந்த உலகத்தினுடைய கடைசி நாள்லாம் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அத மரிச்சவர்களும் உயிரோடு எழுப்பப்படுகிறார். உயிரோடு இருக்கிற சபையும் வானத்துக்கு சேர்த்து எடுத்துக் கொள்ளப்படும். பிறகு திரும்பி பரலோகம் போறல அவர் இந்த பூமியில வந்து நியாயம் இருக்கிறார். அதுல சபை எடுத்துக்கொள்ளப்படும். தெசலோனிக்கேல அப்போஸ்தலன் சொன்ன மாதிரி தெசலோனிக்கே சபை அழுது கொண்டிருந்தா, ஐயோ நாங்கள் செத்தியாக்கள் கத்தருக்குள்ள மரிச்சவர்களை எப்படி அப்ப நாம பார்க்க போறோம், என்ன நடக்க போகுது, ஐயோ தூக்கி சாலையக்கலாம். ஐயோ கத்தருக்குள்ள மரிச்சவர்கள் முதலாவது உயிரோடு எழுப்பப்படுகிறான். பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் மர்வமாக்கப்பட்டு வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். எப்ப பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு அவர் இறங்கி வரைக்க, பரிசுத்தவான்களோடு அவர் வரைக்க, அப்ப வெற்றி பெற்ற சபையோடு அவர் தூதர்களோடு இறங்கி வரைக்கல கத்தருக்குள்ள மரிச்சவர்கள் முதலாவது எழுப்பப்படுவார்கள். பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் சாகாம இருக்கிற அவ்வளவு தன்னை முற்படுத்த நாங்களும் அந்த நாள்ல எடுக்கப்படுவோம். அதனால சபை கோட்டப் இந்த ஹெவன் இந்த ஸ்கை, அதாவது கோட்டப் பண்ணா தூக்கப்படும், எடுக்கப்படும். அதுல பரிசுத்தவான்கள் எடுக்கப்படுவீன் தான் அதுக்காக பரலோகத்துக்குள்ள கொண்டு போவோம் படுக்கையில. அவர் கிறிஸ்துவோட எடுக்கப்பட்டு திருப்பி பூமிக்கு தான் பாரு. அதுல நாம சரியான கவனமா இருக்க வேணும். ஏறிவாண்டா ஜோவானுக்கு சொன்ன சபைக்கு சொல்ல, ஜோவான் தான் சபை என்று சொல்லி பைபிள்ல வெளிப்படுத்தல ஒரு புத்தகத்திலையும் நாம அதை நிரூபிக்கலாம். ஜோவான் தனிப்பட சபையிலே ஒரு அங்கம், மற்றபடி அவரே சபையினுடைய பிரதிநிதி இல்லை. சபையினுடைய பிரதிநிதிகள் 24 பேர் அங்க இருக்கிறாங்க. அதுல அந்த விளக்கம் குறைஞ்சியாக்களும் இப்படி ஊறுப்பட்ட சபையாக்கள் இதைத்தான் நம்பிக்கொண்டு இருக்குது. ஆனா 4ஆம் அதிகாரத்தில் சபை எடுத்துக் கொள்ளப்படுதலும் இல்லை, 4ஆம் அதிகாரத்தில் ரப்சர் ரகசிய வருகையும் இல்லை, 4ஆம் அதிகாரத்தில் ஒன்றும் இருந்தா வாசிச்சோம். அதை பற்றி ஒரு அர்த்தமும் அங்க இல்லை. அப்ப என்ன, தங்களுடைய கற்பனையும் தங்களுடைய யோசனைகளையும் பைபிளுக்குள்ள கொண்டு வந்து புகுத்தின மனுஷர்கள் அதை நம்பிக்கொண்டு அந்த ஆக்களும் தமிழ்லையும் இருக்குறாங்க. இது வெள்ளக்காரர்ல கணக்க அறிவில்லாத 1ஆம் கிளாஸ்காரர் எழுதின விஷயம். அதுவும் ஸ்கோஃபில் பைபிளால பிரபல்யமான அந்த மனுஷன் எழுதின பெரும் அந்த மனுஷன் பல ஆத்துமாக்களோட செத்தப்படி கணக்கு கொடுக்கணும் கடவுளுக்கு. ஸ்கோஃபீல்டு 1906ஆம் ஆண்டு தான் பைபிள்லேயே அவர் தான் கொமெண்ட்ரி எழுதுறாரு. பைபிள்லேயே கொமெண்ட்ரி எழுதின மனுஷன் அவர். டிஸ்பென்சஸ் பிரதர் அண்ட் காரன்.
அந்த பைபிளை வாசிச்சதுல இருந்துதான் ஜனம் எல்லாம் நினைச்சுக்கணும் அது பைபிள்ல இருக்கக்கூடிய அதான் சரியாக்கும் நெச்சு அந்த கொடுத்த விளக்கம் தான் அது. இயேசு கிறிஸ்து ரகசியமா வருவார், ரகசிய வருகிற சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுடும், அதான் ஏறிவாண்ட அர்த்தம் என்றெல்லாம் இதுக்கு அப்படிதான் நம்ம விளக்கம் கொடுத்துருக்கான். பாவி எவ்வளவு வேற்ற சபைக்கு கடவுளுடைய முழு வேதத்துக்கு முரணான விதங்களை அந்த மனுஷன் தன் அத்தகுற அறிவால எழுதி கதைச்சிருக்கிற 4ஆம் 5ஆம் அதிகாரம் இப்ப வரைக்கும் நாம தியானிச்சு நாம அதுக்குள்ள ரகசிய வருகையும் இல்ல, ஏறிவாண்டா சபை போனதும் இல்ல, அப்படி ஒன்று ஒரு அந்த சென்ஸே இல்ல. ஆனா இந்த 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு கிளாஸ் கிறிஸ்தவர்கள் அதுல இருக்காமன்னு சொல்லுங்க. கவனமா இருக்க வேண்டும். ரகசிய வருகை என்ற ஒரு வருகையே இல்லை. இயேசு கிறிஸ்து வர்றது ஒரே ஒரு வருகை, அது 2ஆம் வருகை. அவர் 1ஆம் வருகை வந்துட்டார் மனுஷனா கடவுளா, 2ஆம் தரம் வருவார் வெற்றி கொண்ட ராஜாவா வர்ற, அவ்வளவுதான். வேற இந்த ரகசியமா நான் வருவேன் பைபிள்ல ஒரு இடத்துல ஆகையில கவனமா நாம இருக்கணும். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் எங்களுக்கு தெளிவான ஆராதனையை படம் பிடிச்சு காட்டுது. நாங்க கெத்தரை சேவிக்கிறது ஞாயிற்றுக்கிழமையில வரைக்கல எங்கட ஆராதனை அங்க இருக்கிற சர்வ சங்கத்தோட ஆராதனையோட ஜாயிண்ட் ஆகி 1000-10,000 தேவதூர்கள் எங்களோட சேர்ந்து துதிக்கிறீனம் என்றதை விளங்கி பாடல்கள் ஸ்துதிகள் ஸ்தோத்திரங்கள் அப்படித்தான் போக வேணும். அதை நாங்கள் படிக்கிறோம். கிறிஸ்து தான் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவார்.